அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உட்காண்ட்ருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காற்றழகிய சிங்கர். காற்றழகிய சிங்கர் அப்படிங்கிறவர் யாருன்னா, நான் ஸ்ரீரங்கம்ல இருக்கேன். ஸ்ரீரங்க பெருமாள் வருவதற்கு முன்பே காற்றழகு சிங்கர் வந்துட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே புராண கதைகள் சொல்லப்படுது. அதாவது நவக்கிரகங்கள் பெரும்பாலும் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது நவக்கிரகங்களை நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா? ஏன் அப்படிங்கிறப்போ, இல்லை ஏற்கனவே ஒரு 9 அவதாரங்கள் எடுத்துட்டாரு, 10வது அவதாரம் இனிமேல் தான் வருது, தசாவதாரம் அப்படின்லாம் பேச்சுகள் இருக்குது. இருந்தாலும் நவக்கிரகங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நவக்கிரகங்களே வேலை செய்யாத இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காற்றழகிய சிங்கர். அதாவது ராகு கேது பிரச்சனை இருக்கிறவங்க, பல வகையான தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து வழிபாடு பண்ணும் பொழுது, திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது, இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் சஷ்டாஷ்டகம், எங்கள் ஜாதகத்தில் சஷ்டாஷ்டகம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த கோயிலில் வந்து காலையில் 5:45லேருந்து ஒரு 6:45 நேரத்துக்குள்ளே சொல்கிறாங்க. இந்த நேரத்துக்குள்ளே இங்கே சில கிரகங்களுடைய செயல்பாடுகள் பலவீனமாகவே இருக்குமா. அப்போது இங்கே சிங்கராயருடைய பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் தான், அதாவது நம்ம சிங்கராயரோட கதைகள்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? என்னை யாருமே அழிக்க முடியாது அப்படின்னு பிரகலாதரோட அப்பா சொன்னார் இல்லையா? என்னை யாருமே அழிக்க முடியாது, இந்த பூமியிலையும் பிறந்திருக்கக்கூடாது, மனிதனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது, அது பகலாகவும் இருக்கக்கூடாது, இரவாகவும் இருக்கக்கூடாது, காலையாகவும் இருக்கக்கூடாது, மாலையாகவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ இது எந்த சந்தியுமே சந்திக்காத ஒரு வேலையில் வந்து தான் பிரகலாதனுடைய தந்தையை அழிச்சாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு கதைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுபோல் என்ன துஷ்ட சக்திகள் இருந்தாலுமே எங்கிருந்தாவது வந்து காப்பாற்று வரணும்னு இருக்குல்ல. அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன கிரகங்கள் என்ன பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அப்படியே ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து சிங்கப்பெருமாள் சிங்கராயருக்கு உண்டு, அழகிய சிங்கராயருக்கு உண்டு. அனைவரும் இந்த கோயிலுக்கு வரணும். இன்னும் நம்ம நிறையா பேசுவோம்.